குருநாதருக்கு வணக்கம் ஐயா. குருநாதருக்கு வணக்கம். 2 குருநாதருக்கு வணக்கம். அகஸ்திய பெருமானுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். என்னோட வாழ்விலே மாற்றி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கும் சிறந்தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ நீண்ட நாள் பயணத்தில் ஒரு புரிதல் கிடைச்சிருக்கு. கல் நெஞ்சமாக இருந்த என்ன கரைச்சிருக்கிறீங்க. எனக்கு அழுக வருது. அதுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அகத்திய பெருமான் அவர் தான் எல்லாமே. நீங்களும் மனசு நிறைஞ்சிருக்கணும். அவரோட ஆற்றல் தான் எங்களுக்குள்ள வருது. அவர் தான் எல்லாம். புரியுதுங்கய்யா. பட் அது என்னோட உணர்வில் கலக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அது பெரிய போராட்டமாக எனக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. பல கேள்விகளுக்கு மத்தியில் ஒரு கேள்வியை ஐயாட்ட கோரிக்கை வைக்கிறேன். குருநாதர் எண்ணம் என்னோட செயலாக மாறுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? குருநாதரோட எண்ணம் உங்க செயலாக வரணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இருக்கு அகத்திய பெருமான் இருக்குங்கய்யா. இருந்தாலும் இந்த ஒரு செயல்பாடு இன்னும் திருப்தி இல்லை, பத்தலை. உங்களோட பணி, உங்களோட வாழ்வியல் முறைகள், உங்களோட கால அவகாசங்கள்ல நீங்க சிறப்பா செய்தியான்னு நாங்க உணர்ந்தோம். நீங்க அகத்திய பெருமான்கிட்ட கேட்டுக்கோங்க. செஞ்சுக்கிட்டு பெருமானையா எனக்கு கூடுதல் கருணையோட மனித இயல்புல இருந்து நாங்க உணர்ந்தோம். நீங்க அகத்திய பெருமானோட திருவாயில இருந்து என்ன மொழி வருதோ கேட்டுக்கோங்க. இருக்குங்க. எனக்கு இது நிறைவில்லை. ஐயா கூடுதல் கருணையோட எனக்கு அந்த ஒரு எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு நீங்க சபைக்கு வந்துருங்க. அந்த விஷயங்களை சரிங்க, அதை வந்து நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கும் நாங்க ஊக்கப்படுத்துதோம். இருக்குங்க. இது எனக்கு தோணு என்னங்க, ரொம்ப நாளா தேக்கி வச்சிருந்தேன். ஒவ்வொரு டைமும் நீங்க இன்னொரு ஆள்கிட்ட வேலை வாக்கிய இருக்குங்க. ஆமா, அது போக கால அவகாசம் கிடைக்கல, நீங்க இங்க ஓடியாந்துருதிய. அதே பெரிய விஷயம். அதை நாங்க நிறைவா எடுத்துக்கிடுதோம். என்னோட மனசுல நிறைவா இருக்கல, அகத்தியர் மனசுல நிறைவா இருக்கும் அப்படிங்கிறது அகத்திய பெருமான் திருவடியில சமர்ப்பணம் செய்து அவர் வாயில இருந்து வாழ்த்து வாங்கிக்கோ. கண்டிப்பாங்க. நீண்ட நெடிய பயணமதை மேற்கொண்டு பிரபஞ்ச மகா சபைக்கு பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் நல் முன்னோர்கள் மூத்தோர்கள் குலதெய்வ ஆசியோடு பிரபஞ்ச மகா சபையினுடைய கிளை சபை உருவாகுவதற்கு அற்புதமான தன் மானிட இயல்பு நிலையிலிருந்து மாறுபட்டு அதீத சித்த நிலைக்குள் சென்று இச்சபையினுடைய தொடர்புதனை அது சூட்சமமாய் நிகழ்ந்த பொழுதும் இச்சபையினுடைய இயல்பு நிலை தொடர்புதனை ஏற்படுத்தி எறும்பீசன் அமர்ந்து பஞ்சபூத ஆற்றல் தலங்களிலே அற்புத தலமாய் விளங்கும் நீராற்றல் தலமாக விளங்கக்கூடிய திருவானை காவலில் அமர்ந்து அருளாற்றலோடு அருள் பாலிக்கும் அகிலாண்ட பரமேஸ்வரியினுடைய அத்தகைய எல்லைதனிலே பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புத முதல் கிளை சபை உருவாகுவதற்குரிய நிலைதனை தன் செயல்பாட்டின் மூலமாக அச்சீடனை காண்பித்து அச்சீடனை சபை ஆசானுக்கு அடையாளப்படுத்திய ஆற்றலினால் பெற்ற இடரில்லா இன்னலில்லா சபை தொடர்பால் சீடனாக நற்சீடனாக முதன்மை சீடனாக வலம் வரும் அரச பாண்டிக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி உன் பணி, நீராற்றிய பணி அது இயல்பு பணியாக அமைந்த பொழுதும் அது சூட்சமத்தில் நல் பெருமகா இறை சிவப்பணி என்று அகத்தியன் யாம் அருளாசி வழங்குகின்றோம். எத்துணை இடர்கள் இன்னல்கள் ஏற்பட்ட பொழுதும் இகலோகத்தில் தன் இணையாளலோடும் உமக்கும் அவளுக்கும் இருக்கக்கூடிய பிணக்குகள் இருந்த பொழுதும் அத்துணையும் சிவமகா வாழை சித்தனுடைய சாட்டை அடி போல் வழங்குகின்ற அத்துணை அறிவுரை மொழிகளையும் கேட்டு அகத்தியன் உள்ளிருந்து ஆற்றிய உரைமொழிகளை கேட்டும் அகத்தியனே நேரடியாக கூறிய உரைமொழிகளை கேட்டும் அற்புதமாய் இகலோகத்தில் வலம் வருகின்ற நல் தம்பதியர்களாய் நற்சீடர்களாய் தம்பதி சமேத சீடர்களாய் வந்து அமர்ந்து மண்டியிட்டு அமர்ந்து நிற்கின்ற சரணாகதி நிலைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி உமக்கும் சிவசபை ஆசானுக்கும்
அகத்தியனுக்கும் இருக்கும் தொடர்பு திருப்திகரமாக இல்லை என்று உமது உள்ளுணர்வு கூறுகின்றதா? அறவே இல்லை. அது உம்மிடம் உணர்வுக்குள் இருக்கக்கூடிய அடக்க நிலை என்று அகத்தியன் யாம் உணர்த்துகின்றோம். அது தன் அடக்க நிலையே என்று அகத்தியன் உணர்த்துகின்றோம். இத்தகைய செயல்கள் யாம் பிரபஞ்ச மகா சபைக்கு எத்தகைய பணிதனை ஆற்றிவிட்டோம், என்ன பணி ஆற்றிவிட்டோம், இன்னும் மேற்கொண்டு பிரபஞ்ச மகா சபைக்கு பணியாற்ற வேண்டும், ஆசானோடு தொடர்புக்குள் செல்ல வேண்டும், சிவசூட்சம நூலோடு இணைய வேண்டும் என்ற தான் ஆற்றிய பணிகளை எல்லாம் சிவமகா சபையினுடைய ஆசானின் திருவடிகளில் சமர்ப்பித்துவிட்டு யாம் ஆற்ற வேண்டிய பணிகள் இன்னும் இருக்கின்றன என்று எதிர்நோக்கி இருக்கின்ற அத்தகைய தன்னிகரில்லா, தன்னலமில்லா, சுயநலமில்லா சேவைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி, இச்சேவை சபைக்கு ஆசானுக்கு ஆற்றுகின்ற சேவை மகேசனுக்கு ஆற்றுகின்ற சேவை என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி, சித்தன் உரைத்தவாறு இகலோக நிலைதனில் இருந்து கொண்டு இல்லறத்திற்குள் புனைந்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக மேற்கொண்டு இதுபோன்று பிரபஞ்ச மகா சபையோடு தொடர்பு கொண்டு நற்சீடனாய் சிவத்தை வணங்கி ருத்ராட்சம் மாலைகள் அணிந்து படிகமணி மாலைகள் அணிந்து தொடர்ச்சியாக தன் இல்லத்தை அனைத்தையும் தம் இல்லால் உள்ளிட்ட அனைத்து மகவுகளையும் இறை சபையோடு தொடர்புக்குள் வைத்திருப்பதே பெரும் மகா துறவரம் என்று அகத்தியன் யாம் நல்லாசி வழங்கி, இவ்வறம் மென்மேலும் மேற்கொண்டு வளர்ந்து நல் நிலையாய் துளிர் நிலையிலிருந்து அது இலை கிளை விட்டு ஆற்றலாய் ஆழ விருட்சமாக மேலெழுந்து சித்தன் உரைத்தவாறு உமது இறுதி காலங்களில் நீர் அமரும் தலம் பிரபஞ்ச மகா சபையிலே அற்புதமான தலம். இத்தலத்தில் அமர்ந்து ஆதி இறை நூலோடு பயணப்படுகின்ற அதீத ஆற்றல் தனை அகத்தியன் யாம் ஆசியாக வழங்குகின்றோம். உமக்கு அகத்தியன் கூறிய ஆசி மொழிகளை உள்ளூர கேட்டு அதன் வழி நடந்து ஒரு எள்நுனி அளவு கூட பிசகாது நடைபோடுகின்ற அற்புதமான சீடனுக்கு கிடைக்கின்ற ஆசி பிரபஞ்சத்திலிருந்து எவ்வாறு என்பதற்கு நீர் ஒரு சான்று என்று அகத்தியன் யாம் உணர்த்தி இதனை பிரபஞ்சத்திற்கு யாம் பறைசாற்றுகின்றோம். அகத்திய சபையிலே பிரதான சீடனாக முதன்மை சீடனாக அமர்ந்தோர் யாவரும் அந்நிலையே. அவன் உள்ளுக்குள் ஆற்றுகின்ற சரணாகதி நிலைக்கு தகுந்தாற்போல் பிரபஞ்சம் அவனை எடுத்து அமர வைத்து மடிகளில் அழகு பார்க்கும் சபை இச்சபை என்றும் யாம் அகத்தியன் உணர்த்தி ஆற்றலாக இச்சீடன் போல் ஆங்காங்கு ஆளி நாடு நகரம் தாண்டி அமர்ந்து சபையினை உற்று நோக்கி சரணாகதியோடு சபை ஆசானின் திருவடிகளை உற்று நோக்கி அமர்ந்து அங்கு தன்னுடைய சரீரத்தினை சமர்ப்பிக்கின்ற அச்சீடர்கள் யாவருக்கும் இந்நிலையே என்று அகத்தியன் யாம் நல்ல ஆசி வழங்கி, உமது தொடர்பு நற்தொடர்பு சிவத்தொடர்பு உமது தொடர்பு என்பது மென்மேலும் வளர அகத்தியன் நல்லாசி வழங்கி நீர் ஆற்றுகின்ற பணி நற்பணியே. இடைவெளி ஏதும் இல்லை, சூட்சமத்தில் இடைவெளி ஏதும் இல்லை. இயல்பு நிலையில் நீர் பழகாத மைல் தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அச்சபை அவ்வில்லம் இல் சபை அது கிளை சபையாக உருவாகும் காலம் ஓர் நாள் பிரபஞ்ச மகா சபையிலிருந்து உருவாகும் என்று அகத்தியன் நல்ல ஆசி வழங்குகின்றோம். இதுவே பிரபஞ்ச மகா சபையினுடைய சீடர்களாக வலம் வருவோருக்கு கிடைக்கின்ற சூட்சம ஆற்றல். கலியுக தேவ சித்த சபையில் இருக்கும் ஆற்றல் சூட்சமமாய் அவர்களை சூழ்ந்து இல்லறத்தை சூழ்ந்து நல்நிலையாக எகலோகத்தில் நடைபோட வைக்கின்றது என்பதற்கு இதுவே ஓர் சான்று. உமது திருவாயில் இருந்து உரைத்ததை அகத்தியன் யாம் உற்று நோக்கி நல்லாசி வழங்கி என்றும் இணையில்லா ஈடில்லா கலியுக தேவ சித்த சபையோடு நற்தொடர்புக்குள் அமர்ந்திருக்க அகத்தியன் நல்லாசிகளை வாரி வழங்குகின்றோம். அகத்தியன் கரம்பட்டு சிவமகா வாழை சித்தன் கரம்பட்டு வழங்கும் திருநீற்றினை பெற்று ஆற்றலாய் வளம் வர அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம்.
போட சொல்லி அனுமதிக்கு சரி நீங்க கேளுங்க அகத்திய பெருமான்ட்ட. போடணும்னா போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது பிரச்சனையா இருக்குன்னு அவுத்தோம் அவங்கள அது ஜெயில் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இப்போ போடணும்னா போடுங்க அகத்திய பெருமான்ட்ட அனுமதி கேட்டுட்டு போடுங்க. ஐயாவுக்கு வேண்டுகோளுங்கய்யா, இந்த பிள்ளைங்க கிட்ட ருத்ராட்ச மாலை போட வேண்டாம்னு சொல்லியிருந்தீங்கய்யா. இப்போ பிள்ளைங்க அடம் பிடிக்குது வேணும்னு, என்னையா பண்ணலாம்? நல்நிலையாய் வரும் சஷ்டி பெருநாள் அன்று ஆற்றலாய் பிரம்ம முகூர்த்த வேளையில் இருவரையும் நல்நீராட்டி கதிர் உதயம் காணுகின்ற அந்நாளிகைக்கு முன்பாக நல் நீரால் நீராட்டி ஆற்றலாக இருவருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய அற்புதமான திருநீற்று சாம்பல் தனை நெற்றி நிறைய அணிந்து அருத்ராட்ச மாலை தனை அன்றிரவு சயனத்திற்கு செல்வதற்கு முன்பாக ஓர் நல்நீரில் 2 ருத்ராட்ச மாலைகளையும் அதனை அத்தண்ணீரில் வைத்து ஒரு நாளிகை கடந்த பின்பாக எடுத்து உமது பூஜை அறையில் வாழை சித்தன் திருவடியில் சமர்ப்பித்து வைத்து யாம் கூறுகின்ற பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே எழுந்து அவர்களுக்கு அருத்ராட்ச மாலைதனை ருத்ராட்சத்தினை அணிய யாம் அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம், அனுமதி வழங்குகின்றோம். அந்நிலை தொடர்ந்து அவர்களுக்குள் உள்ளிருக்கக்கூடிய இருவுரைத்தவாறு இளமகவுகளுக்குரிய நிலை படிப்படியாக மாறுவதையும் ருத்ராட்ச மணிமாலைகள் அணியும் நாளிலிருந்து உணரலாம் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம். நன்றி தாத்தா. அகத்திய சீடர்களின் பௌத்திரிகளை பிரபஞ்ச மகா சபையினுடைய வாழை சித்தனுடைய பௌத்திரிகளாக யாம் பாவித்து அற்புதமான ஆசிகள் வழங்குகின்றோம். நன்றி ஐயா. பிரேம இங்க அணி அகத்தியத்தை வந்து நின்று அகத்திய பெருமான்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும்.